1 யோவான் 4:19 சொல்லுகிறது. 1 யோவான் 4:19 చెప్తుంది. எடுத்து வாசிங்க வேகமா. 1 யோவான் 4:19. 1 யோவான் 4:19. அவர் முந்தி அவர் முந்தி சொல்லுங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவினிடத்துல இன்னைக்கு இத்தனை பேர் ஓடி வந்ததுக்கு காரணம் என்ன? దేవునికి ఇంతమంది పరిగెట్టుకుని రావడం కారణం ఏమిటి? இயேசுனாலே இன்னைக்கு அவ்வளவு அன்பு அந்த இடத்துல. ஏன் அவ்வளவு அன்பு இயேசு மேல வருது? దేనికి ఆయన మీద అంత ప్రేమ వస్తుంది? இயேசுனாலே ஏன் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது? యేసు అంటేనే ఎందుకు మనకి ఇంత సంతోషం? இயேசுனாலே உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வருது? యేసు అంటేనే మనకి ఎక్కడ నుండి ధైర్యం వస్తుంది? இயேசுனாலே என்ன, இயேசு இருந்தா நான் என்ன வேணா செய்வேன் ஏன் சொல்றீங்க? యేసు ఉంటే ఏమైనా చేస్తాను ఎలా చెప్పండి? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, గ్రంథం చెప్తుంది அவர் முதலாவது நம்மை அன்பு கூர்ந்தார். ఆయన మొదట మనల్ని ప్రేమించాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது யாரு? మొదటగా చెప్పింది ఎవరు? அவர்தான் ப்ரப்போஸ் பண்ணார். ఆయనే చెప్పినారు. முதல்ல ஐ லவ் யூ சொன்னது யாரு? మొదటగా మనం చెప్పింది ఎవరు? என்கிட்ட அழகு இல்ல, నా దగ్గర అందం లేదు, நம்ம கிட்ட துட்டு இல்ல, నా దగ్గర డబ్బు లేదు, பேங்க் பேலன்ஸும் இல்ல, బ్యాంక్ బ్యాలెన్స్ లేదు, பேக்ரவுண்டும் இல்ல, బ్యాక్గ్రౌండ్ లేదు, வாய் ஓரமே போயிடுச்சு, கை பின்னாடி போயிடுச்சு, చేతులు వెనక్కి వెళ్ళిపోయి, கால் இப்படி வருது, కాలు వంకరగా పోయి ఉన్నాయి. ஆனாலும் ஏசப்பா மூச்சு வாங்கிட்டு வந்து అయినప్పుడు యేసయ్య నా దగ్గర పరిగెట్టుకుంటూ వచ్చి எத்தனை சொல்லுங்க, என்ன பார்த்து சொன்ன, என்ன பார்த்து ஒருத்தர் தான் ஐ லவ் யூ சொல்லி இருக்காரு. தெரியுது, நான் ஏசப்பாவை மட்டும் தான் சொல்றேன். యవ్వన బిడ్డలు చాలా సంతోషంగా ఉన్నట్లున్నారు. నేను యేసయ్యని గురించి చెప్తున్నాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ஏசப்பானால ஒரு தைரியம், ஏசப்பானால ஒரு தெம்பு, ஏசப்பா வந்த ஒரு நம்பிக்கை ஏன் வருதுன்னா, அவர் எனக்கு ஏற்கனவே ஐ லவ் யூ சொல்லி அவர் என்ன சொந்தமாக்கிட்டார். నన్ను ప్రేమిస్తున్నానని చెప్పి నన్ను సొంతపరుచుకున్నారు. இன்னைக்கு உலகமே இயேசுவை பாராட்டிக்கிட்டு இருக்கு. ఈ రోజు లోకమే ఆయన్ని పొగుడుతూ ఉంది. ஏன் இன்னைக்கு உலகமே வாலிபர்கள் எல்லாம் இயேசுவுக்காக ஜீவனையே கொடுக்கறாங்க. ఇప్పుడు యవ్వనస్తులందరూ ఆయన కొరకు ప్రాణం ఇవ్వడానికి కూడా ఆలోచిస్తున్నారు. ఎందుకంటే அவர் முதலாவது ఆయన మొదటిదిగా உனக்காக ஜீவனை கொடுத்தார். నీ కొరకు జీవన ఇచ్చాడు. உன்னிடம் சொன்னாரா, நீ நீதியா வாழ்ந்த உனக்காக சிலுவையை சுமப்பேன்னு, నువ్వు నీతిగా ఉంటే నీ కొరకు సిలువ நீ మోస్తాను, பரிசுத்தமா வாழ்ந்த உனக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னாரா? పరిశుద్ధంగా ఉంటే నీ కొరకు సిలువ మోస్తాను. உனக்காக அவர் முதலாகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் நானும் ரொம்ப லேட். 2000 సంవత్సరాలకు ముందుగానే ఆయన నీ కొరకు ప్రాణం పెట్టి ఉన్నారు. அவர் முதலாவது. ఆయన మొదటిదిగా. ஐயா, உனக்கு அவர் ஐ லவ் யூ சொல்லும் பொழுது உங்க அப்பா அம்மாவே பறக்கல. ఆయన నేను ప్రేమిస్తున్నానని చెప్పినప్పుడు మీ తల్లిదండ్రులే పుట్టలేదు. அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். నీ పైన అంత ప్రేమ ఉంచి உன் மேல அவ்வளவு கருசனையா இருக்கிறார். నీ అంత దయ ఉంచి ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவர் முதலாவது செய்த காரியத்தினாலதான் இன்னைக்கு உலகமே அவரை புகழ்ந்துகிட்டு இருக்கு. ఆయన మొదటిదిగా చేశాడు కనుక ఈ లోకమే పొగుడుతుంది. இன்றைக்கு உங்களையும் இந்த உலகமே புகழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ఈ లోకమే మిమ్మల్ని పొగడాలని దేవుడు చేశాడు. உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். నీ జీవితం అంతా ఆశీర్వాదం ఉండాలని ఆయన உன் చేయించున్నాడు. வாழ்க்கையில ஒரு நாளும் குறை இருக்கவே கூடாதுன்னு இயேசு ஆசைப்படுறாரு. నీ జీవితంలో ఏ మేలు కొదువై ఉండకూడదని அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? దానికి నువ్వు చేయాల్సిన కార్యం ఒకటి ఏంటి తెలుసా? முதலாவது. మొదటిదిగా. ஆயத்தம் சொல்லுங்க. முதலாவது. முதலாவதாய் நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுது, మొదటిదిగా నువ్వు దేవుని రాజ్యము ఆయన నీతిని వెతికినట్లయితే அப்பொழுது உன்னை ஆசீர்வாதங்கள் தேடி வரும். అప్పుడు ఆశీర్వాదం నిన్ను వెతికి వచ్చును. ஹல்லேலூயா. வேகமாய் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17 அத்தியாயம் 13 வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் என்னாச்சு? என் வார்த்தையின்படியா? உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. అప్పుడు ఎలియా ఆమెతో ఇట్లా నేను భయపడవద్దు, పోయి నీవు చెప్పినట్లు చేయుము. అయితే అందులో నాకొక చిన్న అప్పము మొదట చేసి, అప్పము మెల్లిగా చదవండి. అప్పము మొదట చేసి నా యొద్దకు తీసుకొని రమ్ము. హల్లెలూయా. హల్లెలూయా. இங்க எலியா சொல்றாரு, முதலாவது நீ போய், ఇక్కడ ఎలియా చెప్తున్నాడు, మొదటగా నువ్వు వెళ్ళి அப்பத்தை சுட்டு అప్పము చేసి முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு. మొదట చేసి నా యొద్దకు తీసుకొని రా. அதுக்கப்புறம் நீயும் உன் மகனும் புசி அப்படின்னு சொல்றாரு. నువ్వు నీ బిడ్డలు తినొచ్చు అని చెప్పాడు. హల్లెలూయా. హల్లెలూయా.
இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா முதலாவது ஒரு அப்பத்தை செய்து ఇప్పుడు ఆయన ఏం చెప్తున్నాడంటే మొదటగా ఒక అప్పాన్ని చేసి என்னிடத்தில் கொண்டு வா, నా యొద్దకు తీసుకుని రా, அதற்கு பிறகு நீயும் உன் பிள்ளையும் புசிக்கலாம். ఆ తర్వాత నువ్వును నీ బిడ్డను తినొచ్చు. ஆனா இன்னைக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா ஒரே ஒரு அப்பத்துக்கு தான் மாவு இருக்கு. ఇప్పుడు సమస్య ఏంటంటే ఒకే ఒక అప్పానికి అక్కడ పిండి ఉంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னதான் அதை உருட்டினாலும் அது ரெண்டா பிரிச்சாலும் ஒரு அதாவது எருசலேம்ல எத்தனை பேருக்கு பரோட்டாவுடைய சைஸ் தெரியும்? ఎంత మందికి పరోటా సైజ్ இவ்வளவு சைஸ் வரும், இவ்வளவு சைஸ் வருமா? இவ்வளவு சைஸ் வரும். இப்ப இது ரெண்டா பிரிச்சா அப்போ எலியாவுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரிஜினல் சைஸ் பரோட்டா கிடையாது. ఇది రెండుగా చేస్తే దాని యొక్క సైజ్ ఇంతే ఎలియాకు తెలుసు. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணணும், இருக்கிற மாவெல்லாம் சுருட்டி ஒரே ஒரு அப்பத்தை தான் பண்ண முடியும். అప్పుడు ఆమె ఏం చేయగలదు, తన దగ్గర ఉన్న కొంచెం పిండి వచ్చి ఒకే ఒక అప్పం మాత్రమే చేయగలదు. இப்ப எலியா சொல்றாரு அப்பத்தை சுட்டு முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு. అప్పము చేసి మొదటగా నా దగ్గరకు తీసుకురా అని చెప్పినాడు. அந்த அம்மா என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு அப்பத்தை சுருட்டி ఆమె ఏమి తలంచి పెట్టిందంటే ఈ అప్పాన్ని చేసుకొని இது தினி ఇది సాఫ్ట్, அதுக்கப்புறம் దాని తర్వాత செத்துறலாம். చచ్చిపోదాం అనుకున్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் எலியா அந்த இடத்துல அழகா சொல்றாரு முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு. కానీ ఎలియా చెప్తున్నాడు మొదటగా నా దగ్గర తీసుకురా. பாருங்க இயேசு இந்த உலகத்துல வாழும் பொழுது యేసు ఈ లోకంలో జీవించినప్పుడు அவர் சொல்றார் நான் என்னுடைய விருப்பத்தை செய்ய வரவில்லை, నేను నా ఇష్టాన్ని చేయడానికి రాలేదు. நல்லா அவனை புரிஞ்சுக்கோங்க. இயேசு இந்த உலகத்துல 100 மடங்கு மனுஷனாகவும் 100 மடங்கு தெய்வமாக இந்த உலகத்துல வாழ்ந்தார். యేసు ఈ లోకంలో 100% ఆయన మనిషిగాను 100% ఆయన దేవుడుగాను జీవించాడు. அவர் தேவனா இருக்கிறார். சொல்லுங்க தேவனா இருக்கிறார். ఆయన దేవుడిగా ఉన్నాడు. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ఆయన దేవుని యొక్క రూపంగా ఉండి தேவனுடைய ரூபமாய் சொல்லுங்க அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ఆయన దేవుని యొక్క రూపంగా அதை ఉండి கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் దానిని దొంగిలించి ఒక సొమ్ముగా కాకుండా యేసే దేవుడు, యేసుதான் தேவன், యేసు தேவன், యేసే దేవుడు. அப்ப இந்த உலகத்துல அவர் என்ன வேணா செய்யலாம். ఆయన లోకంలో ఏమైనా చేయొచ్చు. யார்கிட்டயும் அட்வைஸ் தேவையில்லை. ఎవరికి సలహా யார்கிட்டயும் வந்து போயிட்டு இது பண்ணணும் அதை பண்ணணும் கேட்க தேவையில்லை. ఏం చేయాలి ఎలా చేయాలి அவர் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு అన్నిటిని పక్కన పెట్టి அவர் தேவன் என்பதை அவர் பக்கத்துல வச்சுட்டு ఆయన దేవుడు అనేది పక్కన పెట్టి முதலாவது మొదటిగా பிதாவின் சித்தத்தை செய்தார். తండ్రి యొక్క చిత్తాన్ని చేశాడు. பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றினார். తండ్రి యొక్క ఆశని నెరవేర్చాడు. என்ன நடந்தது? ఏం జరిగింది? அந்த தேசத்துல எருசலேம்ல இருக்கிற எல்லாரும் அவரை தேடி வந்தார்கள். యెరూషలేములో ఉన్న అందరూ ఆయన వెతికి వచ్చారు. எருசலேம்ல இருக்கிற எல்லாரும் இயேசுவை புகழ்ந்து பேசுகிறார்கள். యెరూషలేములో ఉన్న అందరూ ఆయన పొగిడి எருசலேமில் மாத்திரமல்ல சமரியாவிலும் யூதேயாவிலும் இன்றைக்கு உலகத்தின் பரியந்தமும் இயேசுவை உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ఆయన పొగుడుతూనే ఉన్నారు. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ఆయన దేవుని యొక్క రూపంగా ఉండి அவருடைய விருப்பத்தை செய்யாமல் ఆయన యొక్క ఇష్టాన్ని చేయక அவர் முதலாவது தேவனுடைய சித்தத்தை செய்தபடினாலே మొదటగా దేవుని చిత్తాన్ని చేయడం இயேசு இன்றைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். యేసు ఎంతగా హెచ్చించబడి ఉన్నారు. இதே போலதான் ఇదేలాగనే எலியா அந்த விதவின் இடத்துல கேட்கிறாரு. ఇదేలాగే ఎలియా యొక్క విధవరాల దగ్గర என்ன అడుగుతున్నాడు. காலகட்டம் அப்படின்னா பயங்கரமான ஒரு பஞ்சம். ఇది ఏ సమయం అంటే భయంకరమైన కరువు దినాలు. 3.5 வருஷம் மழை இல்ல. 3.5 సంవత్సరం వర్షమే లేదు. அவங்க அந்த 3.5 வருஷத்துல இருக்கிற மாவெல்லாம் காலி பண்ணி వాళ్ళు ఆ 3.5 సంవత్సరం వాళ్ళ దగ్గర ఉన్న పిండంతా గాలి చేసి கடைசில கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு. చివరిగా కొంచెం పిండే ఉంది. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியவே தெரியாது. ఆ సమస్యలు దేవునికి తెలియనే తెలియదు. நான் சொல்றேன் உங்க பிரச்சனை உன் வீட்ல மாவு எவ்வளவு வச்சிருக்கிற, உன் வீட்ல எவ்வளவு எண்ணெய் இருக்கு, எத்தனை காய்கறி வச்சிருக்கிறேன்னு என் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன் அந்த அம்மாவை போஷிக்கும்படியா ఆ తల్లిని పోషించడానికి கர்த்தர் எலியாவை அனுப்பினார். ఎలియాని పంపించినారు. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால இப்போ பயங்கரமான பஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கு. உங்களை ஆசீர்வதிக்க சில எலியாக்களை கர்த்தர் அனுப்ப போறார். பாத்திரத்தை நிரப்ப சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் அனுப்ப போறாரு. எல்லா கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வர ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் அனுப்ப போறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். ఆయనకు అన్ని తెలుసు. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறன்னு அவருக்கு தெரியும். ఎంత కష్టపడుతున్నావా ఆయనకు நீ எவ்வளவு நெருக்கத்துல இருக்குன்னு அவருக்கு தெரியும். ఎంత ఇరుకులో ఉన్నావా ఆయనకు తెలుసు. நீ எவ்வளவு கண்ணீர் விடுறது அவருக்கு தெரியும். ఎంత కన్నీరు విడుస్తున్నావా ఆయనకు తెలుసు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த நாட்கள்ல அந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கூட அவங்க கிட்ட என்ன இல்ல. ఆ దినముల వాళ్ళు என்ன పొయ్యి వెలిగించడానికి కూడా వాళ్ళ என்ன இல்ல. నూనె లేదు.
அவங்க போகும் பொழுது எலியா போகும்போது அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கீழே இருக்கிற குச்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ఎలియా వాళ్ళ ఇంటికి వెళ్ళినప్పుడు ఆయన అక్కడ కింద ఉన్న ఒక పుల్లలు ఏరుతున్నట్టు మనం చూస్తున్నాం. ஏன்னா அவ்வளவு பஞ்சம் இருந்த காலம், అంత కరువు దినములు. ஹல்லேலூயா హల్లెలూయా. தேவனுடைய வாழ்க்கையில வந்தது உன்னை பஞ்சத்திலே வாட்டுவதற்காக அல்ல. దేవుడు మన జీవితంలో వచ్చింది మన కరువు దినాల్లో. உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் உன்னை திரட்சியில வைப்பதுதான் தேவனுடைய சித்தம். కరువులో ఉన్నప్పుడు దేవుడు నిన్ను ఆశీర్వాదంగా ఉంచుతాడు. உலகமே அவதிப்பட்டாலும் உன்னை சமாதானத்தில் நடப்பதுதான் தேவ திட்டம். లోకమే కష్టపడిన దేవుడిని సమాధానం నడిపిస్తారు. பக்கத்துல வச்சு முதலாவது మొదటిదిగా எலியா சொல்றாரு, நீ போய் ஒரு அப்பத்தை செய்து முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு, அதற்கு பிறகு நீ உன் பிள்ளை சாப்பிடலாம். ఎలియా చెప్తున్నాడు, మొదటిగా నువ్వు వెళ్ళి అప్పం చేసి నా ఎదుగు తీసుకురా, పిదప నువ్వును నీ బిడ్డను తినమని చెప్పినాడు. హల్లెలూయా హల్లెలూయా. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ఇదే చాలా ముఖ్యమైన ఒక కార్యము. ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ఇదే చాలా ఇరుకైన ఒక సమయము. கடைசியா இருக்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம், ఉన్నదే కొంచెం చివరి ఆశీర్వాదం, அதுவும் ஆண்டவர் கேட்கிறார். అది కూడా దేవుడు అడుగుతున్నాడు. சில நேரத்துல நம்ம எதை கொடுக்க முடியாததோ அததான் ஆண்டவர் கேட்பார். కొన్ని సమయాల్లో మనం ఏది ఇవ్వలేమో దేవుడు అదే అడుగుతూ. சில நேரத்துல நம்ம எதை விட்டு கொடுக்க முடியலையோ அதுதான் ஆண்டவர் கேட்பார். దేన్ని మనం ఇవ్వలేమో దేవుడు అది మన ఏదో అడిగేవారు. ஆனா நீங்க அதை சந்தோஷமா ஆண்டவருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, అది మన సంతోషంగా ఇచ్చినప్పుడు அதுவும் வாழ்க்கையில ஒரு நாள் குறையாதபடிக்கு அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமா உங்க வாழ்க்கையில மாற்றுவார். ఒక దినము కూడా తగ్గకుండా నీ జీవితం అంతా నీకు కూడా ఉంటుంది. హల్లెలూయా. హల్లెలూయా. முதலாவது தேவனுக்கு கொடு. మొదట దేవునికి ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது செய்த காரியம் சரியாக இருக்கும் அப்படின்னா, ప్రారంభంలో నువ్వు చేసే కార్యం సరిగ్గా ఉన్నట్లయితే அதற்கு பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள் தானாகவே நடக்கும். దాని పిదప జరిగే కార్యాలన్నీ తనంతట తానే జరుగుతాయి. இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க? ఇప్పుడు ఈ అమ్మ ఏం చేస్తుందంటే விசுவாசத்துல, சொல்லுங்க விசுவாசம். విశ్వాసం. முதலாவதா செய்யணும்னா முதல்ல விசுவாசம் இருக்கணும். మొదటగా చేయాలంటే విశ్వాసం ఉండాలి. இப்போ இந்த அம்மா இப்போ எலியா சொல்றாரு, முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்லும்போது அம்மா என்ன சொல்லிருக்கணும்? ఎలియా చెప్తున్నాడు, మొదటగా నా దగ్గర తీసుకురా అని చెప్పగా నీవు ఏం చెప్పుండాలి? நமக்கு விசுவாசம் இல்லனா என்ன சொல்லிருப்பாங்க? ఆ దగ్గర విశ్వాసం లేకపోతే ఏం చెప్పుంటుంది? ஐயா எங்க வீட்ல கொஞ்சம் தான் இருக்கு, అయ్యా నా ఇంట్లో కొంచెం పిండే ఉంది, அது எனக்கே பத்தாது, అది నాకే చాలదు, நீங்க வேற வீட பாத்துக்கோங்க, మీరు వేరే ఇల్లు వెతికి వెళ్ళండి అని చెప్పు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆனா ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சாரு, అయితే దేవుడు చెప్తున్నాడు, அந்த விதவி சாரிபாத் விதவி வீட்டுக்கு நீ போணும். ఆ సారేపాటి విధవరాల ఇంటికి నువ్వు వెళ్ళాలి. அவருக்கு தெரியும், அவர் கேட்டா நீ என்ன வேணா கொடுப்பே அப்படின்னு சொல்லி. ఆయన తెలుసు, నువ్వు ఆయన అడిగితే నువ్వు ఏదైనా ఇస్తావని. அவருக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ఆయన తెలుసు, ఆయన కొరకు నువ్వు ఏదైనా அவருக்காக చేస్తావని. நீ ரத்த சாட்சியாய் மரிக்கவும் ஆயத்தமா இருப்பேன்னு அவருக்கு தெரியும். ఆయన కొరకు నువ్వు రక్తం చింది మరణించడానికి సిద్ధంగా ఉన్నావు. யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ఇక్కడ అటువంటి వారు ఎవరు లేరు అనుకుంటాం. இப்ப பாதி பேர் இங்கே தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ఇక్కడ అందరూ నిద్రపోతున్నారు అనుకుంటా. ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியா அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. దేవుడు ఎలియా నా ఇంటికి ఎందుకు పంపి ఉన్నారు? ஏன்னா நீ கேட்டா அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ఏంటి నువ్వు అడిగితే சபையில இருக்கிறவங்க யார் தெரியுமா? నాకు సంఘంలో ఉన్నవారు ఎవరు తెలుసా? ஏன் நான் கேட்டா, அதாவது நான் கிடையாது, இந்த சபைக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க தான் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நீங்க முதலாவது இடம் கொடுப்பீங்க ஆண்டவருக்கு தெரியும். మొదటిగా దేవుడికి ఇస్తారని దేవుడికి తెలుసు. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த அம்மா என்ன பண்றாங்க? விசுவாசமாய், ஹல்லேலூயா, ఈ తల్లి ఏం చేస్తుంది? விசுவாசத்துல வேகமா போய் என்ன பண்றாங்க? విశ్వాసంలో వేగంగా వెళ్ళి ఏం చేస్తుంది? எலியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ఇప్పుడు ఎలియా ఒక మాట ఆమె దగ్గర చెప్పినాడు. நீ முதலாவது, அத சொல்லுங்க, முதலாவது మొదటిగా எனக்கு கொண்டு வந்து கொடு, నాకు తీసుకొచ్చి அதுக்கு பிறகு நீ உன் பிள்ளை சாப்பிடலாம். తర్వాత నువ్వు నీ బిడ్డ తినొచ్చు అని. இந்த అమ్மா కాదుல రెండు விஷயம் ఓடுது. ఇప్పుడు ఆ మనసులో రెండు విషయాలు వెళ్తున్నాయి. முதலாவது நான் செஞ்சுட்டு போய் கொடுக்கணும், మొదట నేను చేసి తీసుకెళ్ళి ఆయనకి ఇవ్వాలి. రెండవదిగా காதுல கேட்கிற வார்த்தை என்னன்னா, తన చెవులో వినబడే మాట ఏంటంటే, நீயும் నువ్వు உன் பிள்ளையும் నీ బిడ్డను சாப்பிடலாம். తినొచ్చు. அப்படின்னா అట్లయితే இந்த ஒரு அப்பம் தான் நான் செய்ய போறேன். నేను ఒక అప్పమే చేయబోతున్నాను. அடுத்த 3 வருஷம் எனக்கு அப்பம் பரலோகத்துல வரப்போகுது. இந்த கொஞ்சத்தை நீ செய்யு, ఈ కొంచెం నువ్వు చెయ్యి. அடுத்த பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் தேவ தூதர்கள் இறங்கி வந்து உன் தொட்டியிடம் எண்ணெயை ஊற்றிட்டு నీ కరువు దినం ముగించే వరకు నీ తొట్టి నిండుగా నూనె నిండి ఉంటుంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதலாவது మొదటిదిగా நம்ம விசுவாசத்துல ஓடி போய் என்ன பண்றாங்க? ఆ విశ్వాసంలో పరిగెట్టుకెళ్ళి ఏం చేస్తుందంటే சந்தோஷமா. సంతోషంతో. இன்னைக்கு சில பேருக்கு ఇప్పుడు కొంతమందికి காலையில எந்திரிச்சு ஜெபிக்கனா கஷ்டமாகுது. ఉదయం లేచి ప్రార్థించాలంటే కష్టంగా ఉంది. தூங்கும்போது அந்த தூக்கத்துல எழும்புவாங்க, నిద్ర లేసినప్పుడు ஜெபிக்க
ஜெபிக்கணுமா, అయ్యో ప్రార్థించాలా, அப்படி எழும்புவாங்க. లేస్తారు, அப்படி பின்னாடி தூக்குவாங்க. అలా కాలు కొంచెం పైకెత్తుతారు, அப்புறம் இப்படின்னுவாங்க. కొంచెం సర్దుకొని కూర్చుంటారు, அப்புறம் தலை எப்படின்னுவாங்க. కొంచెం తల పైకెత్తుతారు. ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், దేవానికి అన్ని తెలుసు అంటారు. உங்களுக்கு தெரியாத ஒண்ணே இல்லை, మీకు తెలియదు ఏది లేదు అంటారు. பார்த்து போட்டு விடுங்க. మీరే ఏదో చూసి చేయండి. கஷ்டமாகுது, చాలా కష్టంగా ఉంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதலாவது మొదటిదిగా ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ఏదైనా ఒక కార్యాన్ని ప్రారంభించబోతున్నామంటే முதலாவது நம்ம என்ன பண்ணோம், మొదటిగా మనం ఏం చేయాలంటే ஆண்டவர்கிட்ட சொல்லணும். దేవుడి ఎదుట చెప్పాలి. நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்தா మన జీవితంలో ఏదైనా సమస్యలు వచ్చినప్పుడు முதலாவது என்ன பண்ணணும், మొదటిగా మనం ఏం చేయాలి, தேவனுடைய சமூகத்துல போய் உட்காரணும். దేవుని యొక్క సముఖంలో మనం కూర్చోవాలి. சம்பளம் மாசம் 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ வந்தா என்ன பண்ணணும், జీతం మనకి 5వ తారీఖు 10వ తారీఖు వస్తే ఏం చేస్తాం, அதுல 10% எடுத்து దాంట్లో 10% తీసి நான் சர்ச்சுக்கு வந்து చర్చికి వచ్చి காணிக்க கவர் எடுத்து నీ కాணிక బ్యాగ్ அதுக்குள்ள அந்த புது நோட்டுல உள்ள சொருகி ఆ కొత్త నోట్లు பேரை எழுதி పేరు రాసి அழகா வந்து అందంగా వచ్చి இங்க வச்சுட்டு போகணும். ఇక్కడ పెట్టేసి వెళ్తాను. ஆனா இப்ப என்ன நடக்குது, ఇప్పుడు ఏం జరుగుతుంది, சம்பளம் வரும், జీతం వస్తుంది, 10ஆம் தேதி கையில சம்பளம் வரும், 10వ తారీఖు జీతం వస్తుంది, 30ஆம் தேதி 30వ తారీఖు எல்லாம் செலவாயி అంతా అయిపోద్ది, பாக்கெட்ல கலகலன்னு இருக்கும், ప్యాకెట్ గలగలని సౌండ్ వస్తుంది, பரிசு எடுத்தா கலகலன்னு இருக்கும், పర్సు తీస్తే గలగలని సౌండ్ அந்த వస్తుంది, எல்லாம் கலகலாவை கலெக்ட் பண்ணி అంత ఆ చిల్లరంతా తీసి அப்படியே கொண்டு போய் அந்த கடையில கொடுத்து, சார் இது நோட்டா கொடுங்க, ఆ గుట్ల తీసుకెళ్ళి అది నోటుగా మార్చి அந்த காணிக்கை கொண்டு வந்து ఆ కానుకను తీసుకొచ్చి அதையும் காலர் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு అదే కాలర్ పట్టుకుని அப்படியே வந்து இந்தாங்க காணிக்க కాలర్ తీసుకుని కానుక ఇస్తాను. சொல்லுங்க. முதலாவது మొదటిదిగా உன்னுடைய நேரத்திலும் முதலாவதாக, నీ యొక్క సమయంలో మొదటిదిగా, உன்னுடைய பலத்திலும் முதலாவதாக, నీ బలములో మొదటిదిగా, உன்னுடைய ஆசீர்வாதத்திலும் முதலாவதாக నీ ఆశీర్వాదంలో మొదటిదిగా நீ கொடுப்பாய் என்று சொன்னால் నువ్వు ఇచ్చినట్లయితే அதற்கு பிறகு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தானாக உற்பத்தி ஆகும். దాని తర్వాత రాబోయే ఆశీర్వాదాలు తానుగా వస్తాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ఆ తల్లి తీసుకొచ్చి ఇచ్చేసింది. கொடுத்த பிறகு வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. ఇచ్చేసి ఇంటికి వెళ్ళి తిరిగి చూస్తుంది. தொட்டி நிறைய எண்ணெய் இருக்கு, తన తొట్టి నిండుగా నూనె ఉంది, அந்த தொட்டி நிறைய மாவு இருக்கு. ఆ తొట్టి నిండుగా పిండి ఉంది. ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். దేవుడు చెప్పింది నిశ్చయంగా చేస్తాడు. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இல்ல. ఇలా చాలా మందికి విశ్వాసం లేదు. பிரதர் எனக்கு டைமே இல்ல பிரதர், బ్రదర్ నాకు సమయమే లేదంటున్నారు. நான் எனக்கு ஆபீஸ்க்கு போகணும், నేను ఆఫీస్కి వెళ్ళాలి, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இப்ப ஸ்கூல் கூட கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க. ఇప్పుడు పిల్లలకి స్కూల్ కూడా లేదు, అందరూ చాలా ఫ్రీగానే ఉన్నారు. தேவனுக்கு முதலாவது இடம் கொடுக்க அவங்களால முடியல. ఆయన దేవుడికి సమయం ఉండడానికి ఎవరికి ஆபீஸ்க்கு போகணும், ఆఫీస్కి వెళ్ళాలి, காலேஜுக்கு போகணும். కాలేజ్కి వెళ్ళాలి. இப்ப காலேஜ் கிடையாது, இப்போ ஹோம். அதுக்கு நிறைய என்ன கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட்ல நிறைய கொடுக்குறாங்க. டைம் இருக்கிறது இல்ல, சாரி అసైన్మెంట్ ఉంటే రాయడానికే సమయం లేదు. ஆமா, சர்ச்சில் நிறைய மினிஸ்ட்ரி இருக்கு. சாரி நாங்க ஒரு டைம் சொல்றேன், அந்த டைமுக்கு நீங்க மாத்திக்கோங்க. నేను చెప్పే సమయానికి మీరు మార్చుకోండి అని చెప్తున్నాను. ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்க கொடுக்க முடியாது. దేవుడికి ప్రారంభ எனக்கு அப்படி இப்படி அதுக்கு இவ்வளவு நேரம் 3 மணி நேரம், இதுக்கு 2 மணி நேரம், இதுக்கு 2 போக ஒரு அரை மணி நேரம் இருக்கு பாஸ்டர், வரட்டுமா? అన్నిటికీ సమయం వెళ్తే నాకు ఒక అరగంట సేపే ఉంటుంది. ஆனா வேதம் சொல்லுகிறது முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு. కానీ గ్రంథం చెప్తుంది మొదటిదిగా నాకు ఇవ్వు అని, நீ அப்புறம் சாப்பிடு, నువ్వు తర్వాత తిను అని. நீ முதலாவது నువ్వు మొదటిదిగా எனக்கு செய்ய, నాకు చెయ్యి, அதற்கு பிறகு உனக்கு நீ செய்யலாம். తర్వాత నీకు నువ్వు చేసుకోవచ్చు. ஆனா இப்ப சொல்லுங்க, உல்டா ఉల్టా பில்டா. ఉల్టా. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு మొదట అన్ని ముగించి கடைசியில நாய்க்கு போடுற மாதிரி కుక్కకు వేసినట్లుగా எலும்பு துண்டு ఎముకలు వేస్తున్నాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட், ఫేమస్ అయిన ఒక இங்கிலீஷ் ஃபாரின்ல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ఒక అందమైన అమ్మాయి, ரொம்ப அதாவது ரொம்ப பீக்ல இருக்கிற, அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, ரொம்ப பீக்ல இருக்கிற ஒரு அழகான ஒரு ஆக்ட்ரஸ். మంచి పీక్ లో ఉన్న நம்ம అందమైన சர்ச்சில் இருக்கிற అమ్మాయి. பொண்ணுங்க மாதிரி தான் இருப்பாங்க మన நினைக்கிறேன். చర్చిలో ఉన్న పిల్లలానే ఉంటారు. హల్లెలూయా. இப்போ ஒரு பாஸ்டர் அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. ఒక పాస్టర్ ఆ ఇంటికి వెళ్తున్నారు. அந்த வீட்டுக்கு போன உடனே ఆ ఇంటికి వెళ్ళిన వెంటనే அந்த అమ్மா கிட்ட சொல்றாரு, ఆ తల్లిదండ్రులు చెప్తున్నారు, அம்மா இயேசு சீக்கிரமா வர போறாரு, యేసు త్వరగా రాబోతున్నారు, உங்களுடைய வாழ்க்கை இயேசுக்கு இன்னைக்கே இப்பவே அர்ப்பணிச்சிருங்க. మీ జీవితాన్ని యేసుకి ఇప్పుడే ఈ సమయంలో అప్పగించండి. நீங்க என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் ஒரு நாள் இயேசு நிச்சயமா வர போறாரு. మేము ఏ ఆడినా ఏ పాడినా ఒక దినం
ஒருவேளை இன்னைக்கு இயேசு வரலாம். ఈ రోజు యేసు రావచ్చు. இப்பவே இயேசுக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க. ఇప్పుడే మీ జీవితాన్ని యేసుకి ఇవ్వండి. அப்போ அந்த ரொம்ப அழகான அந்த அம்மா சொன்னாங்க, చాలా అందమైన అమ్మ చెప్తుంది, எனக்கு என்ன இப்போ వయసు ரொம்ப చిన్న వయసు, నాకే ఇప్పుడు ఆ వయసు అయిపోయింది, చాలా చిన్న వయసు, அழகா இருக்கிறேன், నేను చాలా అందంగా ఉన్నాను, எனக்கு முடி இது வரைக்கும் இருக்கு, నాకు జుట్టు చాలా పొడుగుగా எனக்கு ఉంది, ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, నా వెనక వచ్చేవాళ్ళు అనేక మంది ఉన్నారు, நிறைய பேர் இருக்காங்க, వాట్సాప్ లో చాలా స్నేహితులు ఉన్నారు, ఇన్స్టాல நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ఇన్స్టాలో చాలా స్నేహితులు ఉన్నారు. இப்பவே இதை விட்டுட்டு நான் வந்து ஏசப்பாக்கு பின்னாடி வந்தேன்னா, దీని వదిలి నేను యేసు వెనక వచ్చినట్లయితే ஒரு ஃபாலோவர் இருக்க மாட்டாங்க, నా వెనక ఎవరు, నా స్నేహితులు ఎవరు రారు. எனக்கு 60 వయసు இருக்குல்ல, నాకు ఒకవేళ 60 వయసు వచ్చినప్పుడు యేసుకి நான் கொடுத்துறேன், యేసుకు నన్ను నేను అప్పగించుకుంటాను. அப்படியம்மா? అట్లాగా అమ్మ. அப்ப சொன்னாரு, ஒரு லெக் பீஸ் எனக்கு வேணும், ஆசையா இருக்கு சாப்பிட அப்படின்னு சொன்னாரா. నాకు ఒక లెగ్ పీస్ కావాలి, ఆశగా ఉంది. ஏய் சர்வர், ஒரு லெக் பீஸ் கொண்டு வாடி. పనివాడిని పిలిచి తీసుకురమ్మని చెప్పారు. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் తీసుకొచ్చిన తర్వాత அந்த லெக் பீஸ் எல்லாம் சாப்பிட்டாரா, நல்லா ఆ ரொம்ப లెగ్ పీస్ అంతా ఆయన తిన్నాడంట. அந்த அம்மா சொன்னா நல்லா இருந்துச்சா, బాగుందని అడిగిందంట. இப்போ இந்த லெக் பீஸ் நீங்க ஒரு கடி கடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாரா. ఇప్పుడు ఆయన తిన్న ఎముక నాకు ఇచ్చి మీరు తినమని చెప్పి ఇచ్చాడంట. உனக்கு நான் எவ்வளவு பெரிய மரியாதை செஞ்சா, నీకు నేను ఎంత గొప్పగా మర్యాద చేస్తే நீ சாப்பிட்ட எச்சைய நான் சாப்பிடணுமா, నువ్వు తిన్న ఎముక నాకు ఇస్తావా? அப்ப அவர் சொன்னாரா, అప్పుడు ఆయన చెప్పాడంట, நீயும் இப்படி இயேசுக்கு முன்னாடி நிக்கும்போது இயேசு உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுமா, నువ్వు అలా యేసు ముందు ఉన్నట్లుగా నిన్ను మాత్రం ఎలా తీసుకుంటాడని చెప్తున్నాడు. முதலாவது இயேசுக்கு உன்னை கொடு. మొదటిగా యేసుకు వారిని இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். అని ఇప్పుడు అందరూ అలాగే జీవిస్తున్నారు. காலையில இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு, ఉదయం నుండి అన్ని చేసి ముగించి, நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் கடிச்சு, ఉన్నదంతా తిని ముగించి, வாய்க்குள்ளே சண்டை நடக்கும், நம்மாண்டியுமே இல்லை. வெளியே வரும்போது சக்கை மட்டும் தான் வெளியே வரும், ఏమీ లేకుండా ఎముకలు వచ్చినప్పుడు எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கிறாங்க, ఎంతమందికి దేవుడు మీతో మాట్లాడుతున్నారని విశ్వాసిస్తున్నారు. நைட்டு 10 மணிக்கு பெட்டுக்கு போவாங்க, రాత్రి 10ంటికి బెడ్కి వెళ్తారు, பெட்ஷீட் அப்படி போத்துவாங்க, బెడ్షీట్ వేసుకుంటారు. ஆண்டவரே దేవుడా, காலையிலேயே சொன்னேன், ఉదయమే உங்களுக்கு எல்லாமே தெரியும், మీకు అంతా తెలుసు, நீங்களே பார்த்து போட்டு கொடுங்க, మీరే చూసి చేయండి. ஆமென். ఆమేన్. முதலாவது, మొదటిదిగా இந்த அம்மா முதலாவது சொல்றாரு, முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு, మొదటిదిగా నాకు తీసుకొచ్చి ఇవ్వు. உன் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் முதலாவது அவருக்கு கொடு, నీ జీవితంలో నువ్వు ఏం చేసినా మొదటిదిగా ఆయనకి ఇవ్వు. நீ ஊழியத்தை செய்ய நினைச்சாலும் முதலாவது உன்னையே அவருக்கு கொடு, నువ్వు సేవ చేయాలనుకుంటే మొదటిగా నిన్ను మొత్తంగా ఇచ్చేయి. நீ காலையில ஆரம்பிக்கிற உன் வாழ்க்கையை காலையில 1 மணி நேரம் இயேசுவுக்கு கொடு, నువ్వు ప్రారంభించే ఉదయకాల సమయం మొదటి గంట ఆయనకి ఇచ్చేయి. எந்த வேலை செஞ்சாலும் முதலாவது தேவனிடத்துல கேளு, ఏ పని చేసినా మొదటిగా దేవుణ్ణి అడుగు. எல்லாத்திலும் தேவன் முதலாவது இருக்க வேண்டும். అన్నిట్లో దేవుడే ముందుగా ఉండాలి. அவர் சொல், நான் உன் மீது கண்ணை வைத்து, అందుకే ఆయన చెప్తున్నాడు, నీ మీద నాకు కన్నుంచి நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். నేను నీకు ఆలోచన చెప్తానంటున్నాడు. ஆண்டவர் காலையிலே சொல்வாரு, దేవుడు ఉదయమే మాట్లాడతాడు, அம்மா இந்த வழியில போகாத, ఈ మార్గంలో నువ్వు వెళ్ళకు అని. அந்த இடத்துல குழி இருக்கு, అక్కడ పళ్ళం ఉందని, அப்புறம் அதுல விழுந்துருவேன், వెళ్తే దాన్ని పడిపోతావని. யாரும் கேட்கறது கிடையாது, కానీ ఎవరు దాన్ని వినటలేదు. போய் குழியில விழுந்துட்டு పోయి ఆ గుట్టలో పడిపోయి நல்லா இப்படி மாட்டிக்கிட்டு లోపల పడిపోయి அங்கிருந்து மே மே అక్కడి నుంచి లెగలేని స్థితి కలిగినప్పుడు, கண்ணு போனதுக்கு அப்புறம் కన్ను పోయిన తర్వాత சூரிய நமஸ்காரம், సూర్య నమస్కారము, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், సమయాన్ని ప్రయోగపరచుకోండి. நாளைக்கு செய்வேன் கிடையாது, இன்னைக்கு இப்போ செய்ய, రేపు చేస్తానని అనుకుంటే ఇప్పుడు చేయండి. முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு, మొదటిగా నా దగ్గర తీసుకుని రా, அதற்கு பிறகு நீயும் உன் பிள்ளைகள் சாப்பிடலாம், తర్వాత నువ్వు నీ బిడ్డలు తినచ్చు అన్నాడు. எத்தனை பேர் சொல்லி முதலாவது ஆண்டவருக்கு செய்யணும், మొదటిగా నేను దేవుడికి చేస్తానని ఎంతమంది చెప్తారు? ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாமா? ఒకే ఒక మాటను చెప్పి ஆகாயம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் ஆகாய இடத்துல பேசுறாரு, யார்கிட்ட பேசுறாரு வாசிங்க. இப்போ வேற தமிழ்ல வாசிமா. ஆகாய 1:3. ஆனாலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு நல்ல தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் முடிக்க. ఈ మందిరము పాడై ఉండగా 5 நிமிஷம் தான் முடிக்க போறேன். வாசிமா. இந்த வீடு என்னவாய் கிடக்கும் பொழுது, பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட
உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். నీ ప్రవర్తన గురించి ఆలోచించుకోండి. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகல, குடித்தும் பரிபூர்ணமாகல. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவே இல்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே அதை சம்பாதிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு இப்படி இருக்கும் பொழுது நீ மச்சு பாவு பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கலாமா? ஆண்டவர் கேட்கிறார். నా మందిరం పాడై ఉండగా మీరు సంబరం వేసిన ఎండలో నివసించుట ఇది సమయమా? ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் வீடு இப்படி இருக்குப்பா, என் வீடு இடிக்கப்பட்டிருக்கு, என் வீடு இவ்வளவு பிரச்சனைல இருக்கும் பொழுது நீ மட்டும் உன் வீட்டையே யோசிச்சுட்டு இருக்கிறீ. ஆனா நீ செய்ய வேண்டியது என்னது? முதலாவது தேவனுடைய வீட்டை சரி பண்ண வேண்டும். ஆனா நீ செய்யறது எப்போ? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? మొదటిగా காரியத்தையே நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. నువ్వు మొదటిగా దేవుని మందిరమును చూసి. హల్లెలూయా. హల్లెలూయా. அவர் சொல்றாரு, என்ன சொல்ல வராருன்னா, ఆయన ఏం చెప్పబోతున్నాడంటే, இவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, వీళ్ళు ఎలా జీవిస్తున్నారంటే, அதாவது தேவன் எங்க இருப்பார்னா எல்லாருக்கும் மத்தியில தான் இருப்பார். దేవుడు ఎక్కడ ఉంటాడంటే అందరికి మధ్యలో ఆయన ఉండేవాడే. எப்படி எல்லா ரோட்டும் ஒரு ரவுண்டானா இருக்கிற மாதிரி தான் ஆண்டவர் ரவுண்ட்ல அந்த சென்டர்ல இருக்கிறாரு. నాలుగు దిక్కులు సంధించే ఒక స్థలంలో ఆయన ఉన్నారు. இவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் தேவாலயம் இருக்கு. వాళ్ళు ఏం చేసినా వారి ఇంటి ముందే ఆలయం ఉన్నది. இப்போ இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. ఇప్పుడు ఆ ఇల్లు కట్టుచున్నారు. ஆனா தேவனுடைய ஆலயம் இடிச்சு போயிருக்கு. కానీ దేవుని మందిరము ఇరుగుబడి ఉన్నది. இவங்க புது கதவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. వారు புது తలుపు తీసుకొచ్చి పెడుతున్నారు. கதவு உடைஞ்சு போயிருக்கு. కానీ ఇక్కడ ఉన్న తలుపు ఇరిగి புது பெயிண்ட் உங்க வீட்ல அடிச்சிட்டு இருக்காங்க. ఇక్కడ కొత్త పెయింట్ చేస్తున్నారు. ஆனா அங்க பெயிண்ட் ஒண்ணுமே இல்லாம எல்லாமே தேஞ்சிருச்சு. అక్కడ ఉన్న పెయింట్ ఏమీ లేకుండా అయిపోయింది. இப்போ இதனால என்ன நடக்குதுன்னா, దీనివల్ల ఏం జరుగుతుందంటే இவங்க போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. వీళ్ళని చాలా కష్టపడుతున్నారు. கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் வருது. కానీ కొంచెమే ఆశీర్వాదం వస్తుంది. இவங்க விதைக்கறாங்க, వీళ్ళు విత్తుతున్నారు. ஆனா ஆசீர்வாதம் இல்ல. ఆశీర్వాదం లేదు. என்னதான் பண்ணாலும் பொத்தலான பையில போட்ட மாதிரி தான் இருக்கு. ఎంత సంపాదించినా చినిగిన సంచులో వేసినట్టుగానే ఉంది. ஏன்னா అంటే முதலாவது செய்ய வேண்டியதை செய்யாம మొదట చేయాల్సింది చేయకుండా அவங்களுடைய வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. వాళ్ళ ఇంటిని శుభ్రపరచుకుంటూ இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ఈ రోజు మీరు చాలా కష్టపడుతున్నారు. ரொம்ப பிரயாசப்படுறீங்க. మీరు చాలా ప్రయాసపడుతున్నారు. ஹாஸ்பிடலுக்கு நிறைய செலவு பண்றீங்க. హాస్పిటల్కి చాలా ఖర్చు పెడుతున్నారు. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எவ்வளவோ செய்றீங்க. మీ పిల్లలకి మీరు ఎంతగానో చేస్తున్నారు. సమాధానం இல்ல. కానీ మీకు దేంట్లో కూడా సమాధానం. పురుషులకు పిడిచ எல்லா వెరైటీயும் பண்றீங்க. మీ యొక్క భర్తకు ఇష్టమైన అన్ని చేస్తున్నారు. మెదిచితే இருக்கிறார். అయినా కూడా మిమ్మల్ని తంతునే ఉన్నారు. ஏன் இந்த நிலைமை? దేనికి కార్యం? ஏன் இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது? దేనికి సమస్యలు మారట్లేదు? எலியா சொல்றாரு, முதலாவது ఎలియా చెప్తున్నాడు, మొదటిదిగా எனக்கு கொண்டு வந்து கொடு. నాకు తీసుకొచ్చి ఇవ్వు. அதற்கு பிறகு நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிடு. తర్వాత నువ్వును నీ బిడ్డలు తినొచ్చు అన్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. எத்தனை பேர் சொல்றீங்க முதலாவது அவருக்கு தான் என் வாழ்க்கையை கொடுக்கணும்? ఎంతమంది చెప్తున్నారు మొదటిదిగా ఆయనకి నా జీవితం అని? இதனால நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? దీనివల్ల జరిగిన అద్భుతం ఏంటి తెలుసా? அடுத்த 3 வருஷம் அந்த அம்மாவுடைய வீட்ல எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. తర్వాత 3.5 సంవత్సరం ఆమె ఇంట్లో పిండిని నూనె తరగలేదు. அம்மா எடுக்க ఆమె తీయగా பக்கத்துல தேவதூதன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, పక్కన దేవదూత ఏం చేస్తున్నాడు? ஆண்டவர் பரலோகத்துல 2 தேவதூதர்களுக்கு ஆர்டர் போட்டார். పరలోకం నుంచి దేవుడు 2 దూతలకు ఆజ్ఞాపించాడు. மாவை எடுத்துட்டே இருக்கும் பொழுது நீ పిండి తీస్తూనే ఉంది. நீ ஒரு சைடுல இருந்து மாவை ஊத்திக்கிட்டே இருக்கணும். నువ్వు పిండి పోస్తూనే ఉండాలి. இந்த అమ్மா எண்ணெய் எடுக்க ఆమె నూనె తీయగా நீ எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கணும். నువ్వు నూనె పోస్తూనే ఉండాలి. ஏன் தெரியுமா? ఎందుకు తెలుసా? முதலாவது మొదటిదిగా கொஞ்சம் ఆ కొంచెం పిండి. உங்ககிட்ட கொஞ்சம் இருந்தாலும் முதலாவது யாருக்கு கொடுக்கணும்? ఎదుగున్న కొంచెం ఎవరికి ఇవ్వాలి? ஐயா அதுதான் இருக்கு, అదే ఉంది. ஆனாலும் சொல்றாரு, அந்த கொஞ்சத்தை எனக்கு கொண்டு வா. ఆ కొంచెం నా ఎద్దకు తీసుకుని రా. ஐயா உங்ககிட்ட என்ன இருக்கு இல்லன்றது அவருக்கு நல்லா தெரியும். మీ దగ్గర ఏముందో దేవుడికి తెలుసు. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, కానీ ఈ రోజు మనం ఏం చేస్తున్నామంటే, கொஞ்சம் எனக்கு வேணும், ఆ కొంచెం నాకు కావాలనుకుంటున్నాం, கொஞ்சம் என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் ఆ கட்டணும், కొంచెం నా బిడ్డలకు కావాలనుకుంటున్నాం, கொஞ்சம் டைம்ல நான் வேலை பார்க்கணும், ఆ కొంచెం సమయంలో నేను పని చేయాలనుకుంటున్నాను,
கொஞ்ச டைம்ல என் புருஷனுக்கு நான் இதை செய்யணும். ఆ కొంచెం సమయంలో నా భర్తకు నేను సేవ చేయాలనుకున్నాను. முதலாவது எனக்கு செய்ய. కానీ ప్రభు చెప్తున్నాడు మొదటిగా నాకు கொஞ்சம் ஊழியத்தை முதலாவது எனக்கு செய்ய. ప్రభు చెప్తున్నాడు కొంచెం సేవ నాకు ஆசீர்வாதத்தை முதலாவது தேவனுக்கு கொண்டு வந்து கொடு. మొదటి ఆశీర్వాదం దేవుడికి அதற்கு பிறகு உன் ஆசீர்வாதங்கள் நீ நிறுத்த நினைச்சாலும் ఆ తర్వాత నీ ఆశీర్వాదం నువ్వే ఆపు చేసినా అది ఆగదు. எத்தனை பேருக்கு ஆண்டவர் கூட பேசுறார்? ఎంతమందికి దేవుడు మీతో మాట్లాడుతున్నారు? హల్లెలూయా హల్లెలూయా. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ప్రభు నిశ్చయంగా చేయును. హల్లెలూయా. హల్లెలూయా. நம்முடைய சபையில பாருங்க, మన సంఘంలో చూడండి, இதுவரைக்கும் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. అందరూ చాలా మంది సహాయం நிறைய చేస్తున్నారు. பிள்ளைங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. చాలా మంది బిడ్డలు సేవ చేస్తున్నారు. ஆனாலும் அது போதாது. అయినా అది సరిపోదు. ஆண்டவர் சொல்ற முதலாவது ஸ்தானத்தை எனக்கு கொடு நான் మొదటి స్థానం నాకు ఇమ్మని దేవుడు అడుగుతున్నాడు. உங்களுடைய நேரத்துல, మీ సమయంలో, உங்களுடைய బలத்துல, మీ యొక్క బలములో, உங்களுடைய మీ ஆசீர்வாதத்துல ఆశీర్వాదంలో தேவனுக்கு முதலாவது இடம் கொடுங்க. దేవునికి మొదటిగా స్థానం ఇవ్వండి. அதற்கு பிறகு உங்களை விட ஆஸ்வதிக்கப்பட்டவங்க இந்த சபையிலயும் சரி, இந்த தெருவிலையும் சரி, இந்த கோடம்பாக்கத்திலயும் சரி யாருமே இருக்கவே முடியாது. మీకన్నా ఆశీర్వదించబడిన వారు ఈ భూమి మీద ఎవరునూ ఉండరు. హల్లెలూయా. హల్లెలూయా. சொல்லுங்க, முதலாவது தேவனுக்கு கொடு. మొదటిగా దేవుడికి ఇవ్వండి. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். కళ్ళను మూసి దేవుడిని ప్రార్థిద్దామా? இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசி இருக்கிற நான் விசுவாசி.